இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாம்பி அப்படிங்கிற ஒரு வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாம்பி வைரஸ் எப்படி உருவாகுது, ஜாம்பி வைரஸ்னால் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி த்ரில்லரான வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஜாம்பி வைரஸ். ஜாம்பி வைரஸ்னா என்ன? ஒருவேளை ஜாம்பி வைரஸ் வந்து அட்டாக் ஆனால் மனிதர்கள்லாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை உண்மையாக இந்த மாதிரி தான் ஆகுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜாம்பினா என்னன்னா, நீங்கள் நிறைய படத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ மிருதன், ஜாம்பி ரெட்டி, இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆன மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு மனிதரை கொடூரமாக கழுத்தை கடிச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிற சீனை வந்து அதில் வச்சிருப்பாங்க. மிருகத்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நிறைய படங்களில் பார்த்த மாதிரி ஜாம்பி வைரஸ் வந்தால் மனிதர்களை கொடூரமாக மனிதர்களே அட்டாக் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கும். ஸோ அந்த படத்தில் நடந்த மாதிரி ஒருவேளை வைரஸ் பரவனா நம்ம நாட்டுக்கும் இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிற சில கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாம்பினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் காட்டுறதெல்லாம் அவங்க வந்து உங்களை கிரியேட்டிவிட்டி, அவங்களுக்காக ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணுறது. அதான் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சீனை ஒதுக்கப்பட்டது தான் ஜாம்பி. படங்களில் ஜாம்பி வைரஸ் வந்தால் எப்படி இருக்குங்கிறத ஒரு மிருகத்தனமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வைரஸோட சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரியலாக ஒரு கேப்சர் பண்ணத்தான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு மெசேஜாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஜாம்பினா என்னன்னா, ஜாம்பிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்று பிணம், இன்னொரு பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாம்பிக்கு பிணம் ஏன் பெயர் சூட்டப்பட்டதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஜாம்பியோட வைரஸ் வந்து எப்படி உருவாக்கப்பட்டு ஒரு இறந்து போனவங்களோட உடலை வந்து நம்ம செலுத்தி அதை ரீஆக்டிவேட் பண்ண முடியுமோ அதுதான் ஜாம்பி. ஸோ ஜாம்பி வைரஸ் எப்படி எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது உருவாக்குறதுக்கு டெட்ராடிடாக்சின் அப்படிங்கிற 2 லிக்யூட், அதாவது இந்த 2 கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, கடலுக்குள்ளே இருக்கிற கொப்பர் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ இதை வச்சு தான் இவங்க ஒரு ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிச்சது தான் இந்த ஜாம்பி வைரஸ். ஜாம்பி வைரஸ்னால் என்னன்னா, இறந்து போன உடலுக்கு நம்ம எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஜாம்பி வைரஸ். டெட்டூராங்கிறது ஒரு போதைப் பொருள். டெட்டூராடிடாக்சின் அப்படின்னா இந்த கொப்பர் ஃபிஷ்ல எடுக்கப்பட்ட ஒரு லிக்யூட். இதை ரெண்டையும் சேர்த்து தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்டு வந்து ஒரு இறந்து போன உடலுக்குள்ள செலுத்தி அது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஒரு டெஸ்ட் பண்ணது தான் இந்த ஜாம்பி. இந்த ஜாம்பி வைரஸ் ஏன் உருவாக்கப்பட்டது, ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜாம்பி வைரஸோட இந்த ஆராய்ச்சி, ஸோ இந்த வைரஸ் எங்கே உருவாக்கப்பட்டது, இந்த டெஸ்ட்லாம் எங்கே பண்ணாங்க, அந்த லேப்லாம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஐடி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் தான் நடக்குது. ஸோ நம்ம ஊரில் எப்படி நம்ம இங்கேருந்து தங்குல வேலைக்கு ஒவ்வொரு படையாக நம்ம ஊருக்கு போவோமோ, ஒரு 10 பேர் ஒரு 20 பேர்னு ஆதி காலத்தில் நம்ம எப்படி போய் தங்கி நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்து சம்பளம் சம்பாதிச்சுட்டு வருவோமோ, அதே மாதிரி ஆப்பிரிக்கனை அமெரிக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே ஐடிங்கிற ஒரு நிறுவனத்தில், அதாவது ஐடிங்கிற ஒரு கண்ட்ரியில் இந்த ஆளுங்கள் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மக்களும் அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது நிறைய பேர்த்துக்கு அங்கே இருக்கிற இடம் வந்து செட் ஆகாமல் அங்கே நிறைய பேர் இறந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் சில இடத்துல வந்து குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளாம் எப்படி ஆஃபீஸ் இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பானோ, அதே மாதிரி இவங்கள எல்லாம் ஒரு ஒர்க் செய்ய வைக்கிறதுக்காக ஒரு தலைவர் இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போனதுனால அவன் ஒர்க் வந்து தடைப்பட்டது. இதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பேர் இறந்து போனதுனால அவங்க புதைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க புதைச்சிட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பிணங்களாக தோண்டி அந்த பாடியை எடுத்து, ஸோ சொல்லப்போனால் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பார்ட்ஸ் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸில், அதாவது கையவோ அல்லது கழுத்தவோ எங்கேயாவது இந்த ரத்தம் வர மாதிரி பகுதியில் வெட்டப்பட்டு அதில் சில லிக்யூடு வந்து, அதாவது அவன் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக வச்சுக்கிற அந்த லிக்யூடை வந்து செலுத்தினானா அந்த பிசிக்கலாக அந்த உடலுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறத அவன் உணர்ந்து இந்த கான்செப்டை செய்ய ஆரம்பித்தது தான் இந்த ஜாம்பிங்கிற வைரஸ் வந்து பெயர் பெற்றது. ஸோ இது ஏதோ ஒரு காலத்தில் பண்ணது அப்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடியாப்படி யோசிச்சா, ஸோ ஒரு மூவ்மெண்ட்டு தான் கொடுக்க முடியுமே தவிர அது இந்தளவுக்கு வந்து அட்டாக் பண்ணாது கொடூரமாக. இதனால் வைரஸுங்கிறது வந்து காற்று மூலிமா பரவுமே தவிர இந்த மாதிரி மனிதர்கள் தாக்கிக்கிட்டு அட்டாக் பண்ணுறது எந்த சாத்தியமே ஃபஸ்ட்டு கிடையாது. இது வந்து படத்தில் எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஸோ ஜாம்பி வைரஸ்னால் இருக்குது, ஸோ அது இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் வந்து வடிவமைக்கப்பட்ட காட்சி தான்
ஜாம்பி அப்படிங்கிற ஒரு வைரஸை. ஸோ அதுவும் இல்லாமல் 48,500 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா பேர்த்த வந்து ஒரு இடத்துல வந்து புதைக்கப்பட்டாங்க. ஸோ வைரஸாலோ அல்லது வேற ஏதோ நோயினாலேயோ புதைக்கப்பட்டாங்க. ஸோ அது எங்கன்னா ரஷ்யாவில் உள்ள இந்த பனிக்கட்டி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல தான் புதைக்கப்பட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரீசனாக ஒரு 2 வீக் 3 வீக் முன்னாடி வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து பிரபலமாக பேசப்பட்டது. அந்த பனி பாறை வந்து உருகி வரதுனால அதுலேருந்து சில வைரஸ்கள் வந்து காற்று மூலியமாக பரவலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து நியூஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாம்பி வைரஸை பற்றி ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜாம்பி வைரஸாக இருக்கட்டும், எந்த வைரஸாக இருக்கட்டும், ஸோ அது எதாக இருந்தாலுமே இந்த காற்று மூலியமாக பரவும். ரெண்டாவது வந்து மனிதருக்கு இன்னொருத்தங்க நமக்கு வந்து ஒரு தொற்று வந்து பேசுறது மூலியமாவோ அல்லது அவங்க யூஸ் பண்ண பொருள் மூலியமாவோ பரவுமே தவிர மற்றபடி இந்த ஜாம்பி மாதிரி கொடூரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி எந்த வைரஸும் இது வரைக்கும் வர கிடையாது. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு எதுக்காக அந்த படத்தில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போட முடியும் இந்த மாதிரி ரியலான ஹிஸ்ட்ரி வீடியோலாம் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.